நாடாண்ட நாடார்குல இரத்த உறவுகளே, அவ்வப்போது பார்த்தீங்கன்னா இந்த கேரளாவிலிருந்து இந்த கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் மருத்துவ கழிவுகளை கொட்டிட்டு போவாங்க. அதே போல் சென்னை ஆர்பரில் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து திருட்டுத்தனமாக சில மருத்துவ கழிவுகளை இங்கே கொட்டிட்டு போவாங்க. அப்படி கேரளாவிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் இங்கே கொட்டக்கூடிய குப்பைகள் கூட ஒன்று சேர்ந்து வலிமையாயிருது. இங்கே வலிமையாகி தனக்கான வேலை வாய்ப்பை இங்கே உருவாக்கிக்குது, தனக்கான அரசியல் அதிகாரத்தை இங்கே உருவாக்குது, தனக்கான வழிபாடை இங்கே உருவாக்குது. கொட்டப்படும் குப்பைகளே இங்கே வலிமையாகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மண்ணில் பிறந்து வளர்ந்த இந்த நாடார் சமுதாயம் எப்பேற்பட்ட வளர்ச்சி நம்ம அடையணும், ஆனால் அடைய முடியாமல் இருக்கிறோம். ஏன்? இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்து நம் வளர்ச்சியை மிகப்பெரிய அளவில் தடுக்கிறாங்க. ஏன் நம்ம இதை சொல்ல வர்றோம் அப்படின்னா, இப்போ நேற்று தமிழ்நாடு அரசு ஒரு அறிக்கையை விட்டுருக்கு. இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களில் சாதி பெயர் பயன்படுத்த தடை விதிச்சிருக்காங்க. பத்திரிகைகளில் சாதி பெயர் போட முடியாது, கோயில்களுக்கு நன்கொடை வழங்கினா சாதி பெயர் போட முடியாது, கோயிலில் உள்ள கல்வெட்டுகளில் சாதி பெயர் போட முடியாது. அப்போ நம்ம நாடார் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ கோவில்கள் இருக்குது. அப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்? அடுத்தது இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்த இந்த அடையாளம் ஒடுக்க பார்க்குறாங்க. இங்கே கொட்டப்படும் குப்பைகள் வலிமையாகிட்டு இருக்கு. இவர்கள் இங்கே கொட்டக்கூடிய குப்பைகளை வலிமைப்படுத்துறதுக்கு தான் நம்ம அடையாளங்களை இவங்க அடக்குறாங்க, நம்ம அடையாளங்களை அழிக்க பார்க்குறாங்க. அப்போ நாம் இன்னும் எவ்வளவு தெளிவாக இருக்கணும், எவ்வளோ வீரியமாக இருக்கணும், இதை ஒவ்வொரு நாடார்களும் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? புரிஞ்சுக்கணும். ஏன் இவங்களுக்கு இவ்வளோ தைரியம் வருது? பேருக்கு பின்னால் சாதி பேரை போடாத, சாதி அடையாளத்தை கோயிலில் பயன்படுத்தாத அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தைரியம் எதுக்கு வருது? எப்போ நம்ம கோயிலை நம்ம வழிபடுறதே சாதியை வலிமைப்படுத்ததான், சாமி கும்பிட்றதே சாதியை வலிமைப்படுத்ததான். அப்படி இருக்கிற சாதி இங்கே விட்டுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதனால் என் நாடார்குல இரத்த உறவுகள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய மத அமைப்புக்கும் போங்க, எவ்வளோ பெரிய அரசியல் கட்சிக்கும் போங்க, எந்த வியாபாரி சங்கம் வணிகர் சங்கத்துக்கும் போய் தொலைங்க, தவறே கிடையாது. ஆனால் பேருக்கு பின்னால் சாதி பேரை போட்டுட்டு போங்க. நீங்கள் ஒவ்வொரு இடமும் நான் மத அமைப்புக்கு போகிறேன், நான் அரசியல் கட்சிக்கு போகிறேன், வணிகர் சங்கங்களுக்கு போகிறேன், சாதி பேரை விட்டுட்டு போகிறேன், பொதுவாக போகிறதுனால தான் இங்கே நக்கிக்கிட்டு போகுது. புரியுதா? அதனால் போகிற இடங்களில் சமுதாய பேரை போடுங்க. இல்லைன்னு சொன்னீங்கன்னா இங்கே கொட்டப்படும் குப்பைகள் வலிமையாகிட்டு இருக்கு. அந்த குப்பைகள் வலிமையாயிரும், நீங்கள் குப்பையாயிருவீங்க. அதை மனசில் வச்சுக்கிடுங்க. நன்றி.